ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இவங்க பார்த்தீங்கன்னா நிலாவும் பாண்டியனும் சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க காலேஜுக்கு வர்றதுக்காக. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் வரணுன்ற மாதிரி கேள்விலாம் கேட்குறாரு. அதுக்கு நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படிலாம் பண்ணக்கூடாதுண்ணா, அவனை ஒதுக்காதீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 15 நிமிஷத்தில் வரணுன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அப்புறம் அப்படியே ஃபோனை வச்சுட்டு அப்புறம் அனீஷ் கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னை காலேஜுக்கு வர சொல்கிறாங்கன்னு. அதுக்கு தானே ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க, போயிட்டு வாங்கன்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. பார்த்தா இவர் வரலன்னு மேலுக்கு தான் சொல்கிறாரு தவிர ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி ரெடியாக தான் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா பல்லவனுக்கு ப்ரைஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனா ஏன்னா இன்னும் அண்ணா வரலன்னு எல்லாருக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கான். வந்துருவார்றா அப்படின்னோன்னே எல்லா ப்ரைஸும் வாங்கிட்டேனா, இன்னும் அண்ணா வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ ப்ரைஸ் வாங்கின பல்லவன் வந்து 2 வார்த்தை பேசணும் மேடையிலன்ற மாதிரி பல்லவனை கூப்பிட்றாங்க. அப்போ போய் மைக்கை வாங்கிட்டு அப்படியே நிற்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா சேரன் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் அப்போ இந்த மாதிரி சொல்கிறான், எனக்கு வந்து அப்பா இருந்தாலும் அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா என்னை பார்த்தது எல்லாமே எங்கள் சேரன் அண்ணன் தான். என்னை வந்து படிக்க வச்சது, எனக்கு ஃபீஸ் கட்டுறது எல்லாமே எங்கள் சேரன் அண்ணன் தான். இவ்வளோ பார்த்து எங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு சூழலில் நான் தப்பு பண்ணி இன்னைக்கு என்கிட்ட அவர் பேசாமே போயிட்டாரு. அதுக்காக அவரை பேச வைக்கணும். இந்த தப்பை என்னால் சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவரை வந்து நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணுன்றதுக்காக தான் இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் அண்ணன் மேடைக்கு கூப்பிடலாமான்னு சொல்லி மேடைக்கும் கூப்பிட்றாரு. அப்படியே எங்கள் ஃபேமிலியே நான் மேடைக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்குற எங்கள் அண்ணனுங்களாகட்டும், என்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிற எங்கள் அண்ணி ஆகட்டும், இவங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட மெடலை வந்து டெடிகேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மெடல் போட்டுட்டு அப்படியே சந்தோஷமாக அப்படியே பேசுகிறாரு. பேசிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோழன்லாம் வந்து ரொம்ப நெகிழ்ந்து போயிடுறான். சோழன் ஆகட்டும், பாண்டியன் ஆகட்டும், நிலாலாம் வந்து அம்மான்னு சொன்னதுக்கப்புறம் அவங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கிடுறாங்க. சேரன்லாம் அப்படியே கட்டி பிடிச்சி அப்படியே முத்தம் கொடுக்குறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் என்ன, சந்தாவை வந்து சேரன் கல்யாணம் பண்ணிப்பாரா? இதான் அடுத்த வாரம் போயிட்டு இருக்கோம். பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.